இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள். ரோம் அதிகாரியின் வேலைக்காரன் சுகம் பெறல். இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றார். அங்குள்ள ஒரு ரோம் அதிகாரிக்கு அன்பான வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். அந்த வேலைக்காரன் உடல் நலமில்லாமல் இறக்கும் நிலைமையில் இருந்தான். அந்த அதிகாரி இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவுடன் சில யூத தலைவர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் வந்து இயேசுவிடம், தயவு செய்து இந்த மனிதருக்கு உதவி செய்யும். இவர் நமது மக்களை நேசிக்கிறார், நமக்காக ஒரு ஆலயம் கட்டி தந்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அந்த மனிதர்களுடன் சென்றார். அந்த அதிகாரியின் வீட்டருகில் அவர் சென்றபோது அம்மனிதர் தம் நண்பர்களை அனுப்பி இயேசுவிடம், ஐயா, உங்களுக்கு மிகுந்த தொல்லை வேண்டாம். நான் என்னுடைய பணியில் மேலதிகாரிகளின் ஆணைகளுக்கு கீழ்ப்படுகிறேன். எனக்கு கீழே படைவீரர்கள் இருக்கிறார்கள். நான் ஒருவனிடம் நீ போ என்றால் அவன் போகிறான். வேறு ஒருவனை நீ வா என்றால் அவன் வருகிறான். என்னுடைய வேலைக்காரன் ஒருவனை இதை செய் என்றால் அவன் செய்கிறான். இருப்பினும் நீர் என்னுடைய வீட்டிற்குள் வரும் அளவிற்கு நான் தகுதியுடையவனல்ல. எனவேதான் உம்மிடத்தில் நான் வேறு ஆட்களை அனுப்பினேன். நீர் ஒரு சொல் மட்டும் சொன்னால் போதும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமடைவான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்றார்கள். இயேசு இதை கேட்டதும் மிகவும் வியப்படைந்தார். தன்னை சுற்றிலும் இருந்த கூட்டத்தினரை திரும்பி பார்த்தார். அவர்களிடம், நான் ஒருபோதும் நமது சொந்த மக்களுக்குள், அதாவது இஸ்ரேலருக்குள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கண்டதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை சொல்ல வந்த ஆட்கள் திரும்பி அதிகாரியின் வீட்டுக்கு சென்றபோது அந்த வேலைக்காரன் அங்கே முழுமையாக நலமடைந்திருப்பதை கண்டார்கள். இவ்வாறு நாம் நம்மை தாழ்த்தி கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளும்போது கடவுளின் வல்லமையையும் அற்புதத்தையும் நம் வாழ்வில் காண முடியும்.